குட் ஈவினிங் பிள்ளைகள். குட் ஈவினிங் சார். நீங்க கிளாஸுக்கு வாரதுல நீங்க மிஸ் பண்ணீங்கன்னு சொல்லி சொன்னால் நான் உங்களுக்கு ரெக்கார்டிங் இப்போ உடனுக்குடனே உங்களுக்கு நான் அனுப்பி விடுறேன். நான் சரிதானே, லேட் ஆகிறது இல்லை. ஏனென்றால் பேப்பர் கிளாஸ் பிள்ளைகள் டக்குன்னு பார்த்து உடனே படி அடுத்த கிளாஸுக்கு வர வேணும் என்ற ஒரு அடிப்படையில வந்து நான் உடனே உங்களுக்கு ரெக்கார்டிங்க டக்குன்னு அனுப்பி விடுறேன் நான். சரிதானே, அதால நீங்க அடுத்த கிளாஸுக்கு ஜாயின் பண்ணும் போது பிள்ளைகள் தயவு செய்து ரெக்கார்டிங் பாருங்க. அப்படி இல்லாட்டி நீங்க கண்டினியூவா கிளாஸுக்கு வர பாருங்க பிள்ளைகள். சரிதானே, என்ன இருந்தாலும் நீங்க 7 மணியை ஜோக் வீக்கெண்ட் ஒதுக்கி அந்த ஒரு 1 ஹவரை கடைசி மட்டும் கிளாஸுக்கு கண்டினியூவா வர பாருங்க. வந்தீங்கன்னா மட்டும்தான் உங்களோட ரிசல்ட் வந்து சரியான விதத்தில் அமையும். சில டைம்ல நீங்க கிளாஸுக்கு வராமட்டு ரெக்கார்டிங் பார்ப்பமெண்ட் இருந்தீங்கன்னா சில டைம்ல உங்களுக்கு அது பார்ப்படாம போயிடும். அப்ப நான் இந்த கிளாஸ்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு சரியான வகையில கேட்க இல்லாம போயிடும். இப்போ 1 ஹவர் இருந்து ஒரு ரெக்கார்டிங் பாக்குறன்றது பெரிய ஒரு கஷ்டமான விஷயம் உண்டு. அதுக்காண்டி டைம் ஒன்று ஒதுக்கி பாக்குறது. இப்போ அதால நீங்க முடிஞ்ச வரைக்கும் கிளாஸுக்கு ஜாயின் ஆக பாருங்க. அதுதான் உங்களோட புள்ளிகளை மிக சரியான வகையில் உயர்த்தி விடும். சரிதானே, சரியான கஷ்டத்தின் மத்தியில் நீங்க காசு பே பண்ணி வாரீங்க பிள்ளைகள். நானும் என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு அர்ப்பணிப்பா செய்வேன். அப்ப கிளாஸு கண்டினியூவா வந்து படிவா படிச்சு நல்ல ரிசல்ட் எடுத்துட்டு நல்ல ஒரு வாழ்க்கைக்குள்ள போறதுக்குரிய மாதிரி ஏற்பாடுகளை செய்யுங்க. சரிதானே, எமர்ஜென்சி ஒன்றும் செய்யலாது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய நிலைப்பாடுகள் இல்லை ஏதாவது ஒரு மரண வீட்டுக்கு போக வேண்டிய நிலைப்பாடுகள் இருந்தா கட் பண்ணுங்க, அது பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் கிளாஸுக்கு வர பாருங்க. சரிதானே, ஓகே. இப்ப நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். 10வது வினா. இந்த முதலாம் நிலை தரவு மூலாதாரங்கள் 3 எடுத்து காட்டுகின்ற சரியான விடை யாது? சரி, ஏன் நான் இங்க 10வது வினாவாக இந்த முதலாம் நிலை தரவு மூலாதாரங்களை வச்சிருக்கிறேன் என்றால் ஒரு காரணம் இருக்குது. சரி, அதுக்குரிய காரணத்தை தான் இப்ப நான் உங்களோட கதைக்க போறோம். பிள்ளைங்க என்னென்றாலும் பிள்ளை எனக்கு மெசேஜ் பண்ணாம எனக்கு ஒருக்கா கேளுங்க. சரிதான், நான் மெசேஜ் பண்ண ரிப்ளை பண்ண கஷ்டமா இருக்கும். நீங்க எதென்றாலும் எனக்கு கேளுங்க. சரிதானே, ஓகே. கைசத்தி கொண்டு நீங்க கேட்கலாம். ஓகே, இப்ப இந்த அட்டவணையை பாருங்க. இந்த அட்டவணையில் நான் அடிக்கடி உங்களுக்கு காட்டி கதைக்கிறேன் நான். ஏனென்றால் எங்களுக்கு கடந்த காலங்கள் எப்படி வருகுதுன்றதுக்கு அடிப்படையில தான் நாங்க என்ன செய்ய வேணும், அதுக்கேற்ற மாதிரி தங்களை தயார்படுத்திக் கொள்றது வேணும். இப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த அட்டவணைகள்ல எங்களுக்கு இருக்கிறது தரவு தகவல் சார்ந்த வினாப்பகுதிகள். எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு வினா எதென்று சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த தரவு தகவல் சார்ந்த வினா. இந்த முறை நீங்க கடுமையா எதிர்பார்க்கலாம், 2 வினா உங்களுக்கு வரும். இந்த முறை உங்களுக்கு இந்த தரவு தகவல் சார்ந்த வினா பகுதிகளில் உங்களுக்கு நீங்க 2 வினாக்களை நீங்க அதிகமாக எதிர்பார்க்கலாம் இந்த முறை உங்களுடைய பயிற்சிகள்ல. சரிதானே, ஓகே. அப்ப இங்க எங்களுக்கு 2019ஆம் ஆண்டு, 2020ஆம் ஆண்டு, 2021, 2022, 2023, 2024. இப்ப இந்த தரவு வரிசைகளை பாருங்க பிள்ளைகள். 2019ஆம் ஆண்டு எங்களுக்கு தரவு சேகரிப்பினுடைய வகைப்பாடுகளையும் எங்களுக்கு முதலாம் நிலை தரவினுடைய அவதானிப்புகள் சார்ந்த ஒரு வினா பகுதி போட்டிருந்தவங்க. பிறகு அந்த தரவினுடைய வகைப்பாடுகளான அளவு சார் தரவு கேட்டிருந்தவங்க. பிறகு எங்களுக்கு தொடர்ச்சியான தரவையும் 2ஆம் நிலை தரவுகளினுடைய உதாரணங்களையும் கேட்டு போட்டிருந்தாங்க. 2022ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பின்னக தரவு, பிறகு 2023ஆம் ஆண்டுல பண்புசார் தரவு, 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் தொடர் தரவு. சரி, இப்ப பாருங்க இந்த இவங்களோட வினாப்பகுதிகளினுடைய மெதட்டை பாருங்க. எங்களுக்கு தெரிய வேணும் தரவுகள் என்றது ஒரு சோடியா வரும். அளவு சார் தரவு, பண்புசார் தரவு, முதலாம் நிலை தரவு, 2ஆம் நிலை தரவு, தொடர் தரவு, தொடர்ச்சியற்ற தரவு, கூட்டமாக்கப்பட்ட தரவு, கூட்டமாக்கப்படாத தரவு. இதுல எங்களுக்கு கூட்டமாக்கப்பட்ட தரவும் கூட்டமாக்கப்படாத தரவும் ப்ரொஜெக்ட் பண்ணுங்க. பெரும்பாலும் எங்களுக்கு அதை வச்சுக்கொண்டு கேள்வி கேட்கறது குறைவு எம்சிக்கு பகுதிகளில். எங்களுக்கு மற்ற தரவு வகைகள் தான் எங்களுக்கு மிக முக்கியமான பகுதிகளும். சரி, ஓகே. இப்ப பாருங்க பிள்ளைகள், எங்களுக்கு 2019ஆம் ஆண்டுல கேட்டிருந்தவங்க ஒரு வினா பகுதி எப்படின்னால் பின்வருவனவற்றுள் தரவுகளினுடைய பிரதான வகைப்பாடுகளாக காணப்படுவது என்ன என்று சொல்லி கேட்டு அதுல முதலாம் நிலை தரவுகளையும் 2ஆம் நிலை தரவுகளையும் கேட்டிருந்தவங்க. அடுத்த ஒரு வினா பகுதி கேட்டிருந்தவங்க பின்வருவனவற்றுள் அவதானிப்பு சார் தரவுகளுக்கு உதாரணமாக காணப்படுவது என்னன்னு சொல்லி கேட்டிருந்தவங்க. இது வந்து 2019ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்திருந்தது. 2020ஆம் ஆண்டு காலப்பகுதியில் வந்து பாத்தீங்கன்னா அளவு சார் தரவு இங்க வழியா பார்க்க வேணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா அளவு சார் தரவு. இந்த அளவு சார் தரவு 2020ஆம் ஆண்டு 2023ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பண்புசார் தரவு. இவர் அளவு சார் தரவு பண்புசார் தரவு ஒரு சோடி இல்லையா, நாங்க படிச்சிருக்கோம் முன்னுக்கும். அளவு சார் தரவு பண்புசார் தரவுன்றது. தொடர் தரவு தொடர்ச்சியற்ற தரவு ஒரு சோடி. தொடர் தரவு தொடர்ச்சியற்ற தரவுன்றது ஒரு சோடி. சரிதானே, அதாவது நாங்க பின்னக தரவு என்னன்னு சொல்றோம், பின்னக தரவுகள் என்று சொல்லி சொல்லுவோம். தொடர்ச்சியற்ற தரவுக்கு பின்னக தரவு என்று சொல்லி சொல்லுவாங்க. சரிதானே, அப்ப தொடர் தரவு தொடர்ச்சியற்ற தரவு இப்படி 2 விதமாக எங்கிட்ட மாறி கேட்டிருக்கிறாங்க.
சரிதானே? இதுல எங்களுக்கு தெரிய வேணும் இன்னும் இந்த முதலாம் நிலை தரவுகள் சம்பந்தமாக கனகாலம் வந்த மாதிரி இருக்குது. பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு என்ன செய்யலாம்னா இந்த இரண்டாம் நிலை தரவுகள் 2020 கேட்ட மாதிரி இதனுடைய அடுத்த கட்ட தரவு வகைகளாக இருக்கிறது முதலாம் நிலை தரவுகள். ஒரு விஷயத்தை வடிவா ஞாபகம் வச்சிருக்க வேணும். நான் இங்க உங்களுக்கு முதலாம் நிலை தரவுகளினுடைய வகைப்பாடம் போட்டிருக்கேன். அவங்க வினாக்கொத்து முறைகளை வச்சு கொண்டு கேட்கலாம், பங்கு பெற்றுதல் அவதானிப்பு முறைகளை வச்சு கொண்டு கேட்கலாம், அவதானிப்பு முறைகளை வச்சு கொண்டு கேட்கலாம், அல்லது அளவீட்டு முறைகளை வச்சு கொண்டு கேட்கலாம். இப்படியும் உங்கள்ட்ட விதமாக கேள்விகள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து இருக்குது. முதலாம் நிலை தரவுகள் தொடர்பாகத்தான் இந்த முறை உங்களுக்கு என்ன செய்ய போகுதுன்னா எம்சிக்கு பகுதிகள் அமைய போகுதுன்றது எங்களுக்கு வடிவா தெளிவா விளங்கி வைத்துக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. சரிதானே? அப்ப இந்த முறை பெரும்பாலும் உங்களுக்கு வரக்கூடிய பகுதிகளாக அமைய போறது இந்த இரண்டாம் நிலை தரவுகள் அல்லது வந்து பாத்தீங்கன்னா முதலாம் நிலை தரவுகள்ல ஏதாவது ஒரு வகைகளை வச்சு கொண்டு உங்கள்ட்ட என்ன செய்யலாம் கேள்விகளை கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. ஆகவே நீங்க இந்த முறை முதலாம் நிலை தரவுகளுக்கு கூட முக்கியத்துவம் படுத்தி நீங்க என்ன செய்ய போறீங்க என்றால் எம்சிக்கு பகுதிகளை படிக்க போறீங்க. சரிதானே? அது மட்டுமில்லை நாங்க அடுத்தடுத்த பேப்பர்களை மற்ற மற்ற தரவுகளுக்கும் நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போவேன் மேலோட்டமாக. அதை மட்டும் படிப்பிச்சு கொண்டு போக மாட்டேன். கொஞ்சம் மற்ற மற்ற விஷயங்களையும் டீப்பா உங்களுக்கு சொல்லிக் கொண்டு போவேன். இதுல எங்களுக்கு முக்கியமாக வரக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது இந்த முதலாம் நிலை தரவு வகைகள். சரி, இப்ப பாருங்க, நாங்க இந்த இதுக்குரிய விடையை பார்த்துட்டு நாங்க சில குறிப்புகள் உங்களுக்கு தான் முக்கியமாக வரக்கூடிய விஷயங்களை உங்களுக்கு குறிப்பா தரோம். இதுல 10வது வினா வந்து பாருங்க பிள்ளைகள், முதலாம் நிலை தரவு மூலாதாரங்கள் 3 எடுத்துக்காட்டும் சரியான விடை தெரிவு யார்? எது வரப்போகுது எங்களுக்கு? 4வது. அதாவது அவதானம், அளவீடுகள், வினாக்கொத்து முறைகள். அவதானம், அளவீடுகள், வினாக்கொத்து முறைகள் என்று சொல்லி எங்களுக்கு பிரதானமாக 3 வகைப்பாடுகள் இதுல எங்களுக்கு தரப்பட்டிருக்கு முதலாம் நிலை தரவுகள்ல. வான்வழி ஒளிப்படம் என்ன தரவு? இரண்டாம் நிலை உரையாடல் முதலாம் நிலை கலந்துரையாடலுக்கு மறுபெயர்கள் என்ன பிள்ளையன்? நேரடி செவ்விகாணல் நேர்காணல், செவ்விகாணல், பேட்டி முறைகள், கலந்துரையாடல் 4ம் ஒரே பதம். பிறகு முடிச்சுட்டு நிக்கிறது இல்ல பேப்பரை பார்த்துட்டு. சரிதானே? 4ம் ஒரே பதம் தான். கலந்துரையாடுதல், பேட்டி முறை, செவ்விகாணுதல், இதுகள் எல்லாமே ஒரே விஷயத்துக்குள்ளதான் வரும். சரிதானே? இப்ப உங்கள்ட்ட சில டைம்ல மறுபெயர்கள் வச்சுக்கொண்டுதான் உங்கள்ட்ட கூட கேள்விகள் வாரது. சரிதானே? ஓகே. அடுத்தது செய்மதி படிமங்கள் என்ன தரவும்? இரண்டாம் வினாக்கொத்துக்கள். முதலாம் வினாக்கொத்துக்களுடைய இரு பெரிதான வகைப்பாடுகளும் என்ன? திறந்த வினாக்கொத்து, மூடிய வினாக்கொத்து. திறந்த வினாக்கொத்து, மூடிய வினாக்கொத்து. என்னட்ட நீங்க பழைய ஆட்களுக்கு எல்லாம் அந்த விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். புது ஆட்களுக்கு ஏதோ சொல்ற மாதிரி இருக்கும் உங்களுக்கு. சரிதானே? மூடிய வினாக்கொத்து, திறந்த வினாக்கொத்து என்று 2 விதமான வகைப்பாடுகள் இருக்குது. அளவீடுகள் முதலாம் நிலை தரவுகள் இருக்கும். சரி, நாங்க எதுக்கு கூட அளவீடுகளை பயன்படுத்துவோம்? ஏன் எங்களுக்கு இந்த அளவீடுகள் புவியியல் முக்கியமாக இருக்குது? எந்த விஷயங்களுக்கு நாங்க கூட அளவீடுகளை பயன்படுத்துறோம்? எங்களுக்கு தெரிய வேணும் இந்த அளவீடுகள் பயன்படுத்தப்படுகின்ற ஒரு விடயம் எதன்னு பாத்தீங்கன்னா எங்களுக்கு இந்த வானிலை காலநிலை சார்ந்த தரவுகளை நாங்க சேகரிக்கின்ற போதுதான் எங்களுக்கு மிக முக்கியமான வகைகள்ல வந்து இந்த அளவீட்டு முறைகள் எங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது. சரிதானே? தரவுகளை சேகரிக்கிற போதுதான் எங்களுக்கு இந்த அளவீட்டு முறைகள் வந்து மிக அதிகமாக வந்து பயன்படுத்தக்கூடிய தன்மைகள் வந்து இருக்கு. ஒரு விஷயத்தை சொல்றேன், வடிவா நுணுக்கமாக அவதானிக்க வேணும். சரி, சரிதானே? இப்ப கவனியுங்க. இப்ப இது உங்களுடைய டீச்சர்ஸ் கைட். இது உங்களுடைய டீச்சர்ஸ் கைட். இதுல பாருங்க பிள்ளைகள், இதுல வடிவ பாருங்க, இதுல விஷயத்தை பாருங்க. இடம் சார் காலம் சார் பரம்பரை காட்டுவதற்கு காலம் சார் பரம்பரை பாருங்க. புவியியலில் பயன்படுத்தப்படுகின்ற தரவுகள் பெரும்பாலும் இடம் சார் காலம் சார் தரவுகளை காட்டுவதாக அமைவது இதன் விசேட அம்சமாகும். இது ஒரு வசனம். இடம் சார் காலம் சார் தரவுகளை காட்டுறது ஒரு ஸ்பெஷல். இதை என்ன செஞ்சு விட்டாங்க என்றால் 2000 இது உங்களுடைய வடிவ பாருங்க, டீச்சர்ஸ் கைட்ட ஒரு அவதானிச்சு போட்டு பாருங்க. இந்த இடம் சார் காலம் சார் தரவுகள் இதுல ஒரு பாயிண்ட், ஜஸ்ட் ஒரு பாயிண்ட். இதை உங்களுக்கு நீங்க பெருசா எடுத்து படிச்சு அப்படி டீப்பாலாம் செய்திருக்க மாட்டீங்க. ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸா மட்டும் பாய்ச்சிட்டு இப்ப நீங்க டீச்சர்ஸ் கைட்டு நம்பி இருக்கிறார்கள் மட்டும் சும்மா இடம் சார் காலம் சார் பரம்பரை காட்டுவதற்கு இது ஒரு விசேட அம்சமாக பாய்ச்சிட்டு போயிருப்பீங்க. ஆனால் எங்களுக்கு இங்க கீழே வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த தரவுகளினுடைய வகைப்பாடுகள்ல அளவு சார் தரவு, பண்பு சார் தரவு, முதலாம் நிலை, இரண்டாம் நிலை தரவுகள், தொடர் தரவுகள், தொடர்ச்சியான தரவுகள், கூட்டமாக்கப்பட்ட தரவுகள், கூட்டமாக்கப்படாத தரவுகள், இதை மட்டும்தான் டீச்சர்ஸ் கைட்ல கதைச்சிருப்பாங்க.
ஆனால் எங்களுடைய எக்ஸாம் பேப்பர்களுக்கு நாங்க கொஞ்சம் போவோம். 2024ஆம் ஆண்டு நடந்த கடந்த கால வினா பேப்பருக்குள்ள நாங்க போவோம் கொஞ்சம். சரி, இந்த கடந்த கால வினா பேப்பரை கொஞ்சம் அவதானிங்க. ப்ளீஸ் ஸ்கிரீன் விளங்கலாட்டி இருக்கா சொல்ல வேணுமே நீங்களா? பேசாம இருக்கிற இல்ல. அப்ப கடந்த கால வினா பகுதிக்குள்ள கொஞ்சம் போவோம். சரி, விளங்குதா? ப்ளீஸ் ஸ்கிரீன் விளங்குதா? சார் இப்ப இந்த வினாவில 2024ஆம் ஆண்டாக்களுடைய வினாவில வந்து பாத்தீங்கன்னா இவங்கள்ட்ட என்ன செய்து விட்டாங்கன்னு சொன்னால் மூன்றாவது வினா வந்து பாருங்க. மூன்றாவது வினா வந்து பாருங்க. சரி, இதெல்லாம் நீ பிள்ளைகள் சிக்கப்பட்டு ஐயோ இப்படி எல்லாம் உண்டு, நாங்க படிக்கையிலேயே புதுசா இருக்குதே, கேள்விப்படையிலேயே என்ற மாதிரி குழம்பி அடிச்சு 5 புள்ளியே இதுக்கு என்று சொல்லி நிறைய பிள்ளைகள் தடுமாறுபட்டு நின்ற சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. இது ஒரு அந்த பாஸ் பேப்பர்ல ஜஸ்ட் ஒரு பாயிண்ட்ஸ். அது ஒரு ஆசிரியருக்கு தான் வழிகாட்டி, மாணவர்களுக்கு அல்லது வழிகாட்டி. அப்ப இதுல 5 புள்ளிக்கு இப்ப எங்களுக்கு 2 புள்ளிக்கு கேட்டாலும் ஐயோ நாங்க படிக்கல, சரி விடுவோம், 2 புள்ளி தானே. 5 புள்ளிகள் கிட்டத்தட்ட 15ல 5 புள்ளி எங்களுக்கு போயிடும். 10 புள்ளி தான் பார்க்க வேணும். சில டைம்ல இதுல நீங்க சொதப்பி எழுதி விட்டீங்கன்னு சொன்னா கதை கண். சரிதானே? இப்ப இவங்க எப்படி கேட்டிருக்காங்கன்னா பாருங்க, இடம்சார் தரவு மற்றும் கால ரீதியான தரவு என்பவற்றினை சுருக்கமான உதாரணங்களுடன் விவரிക്കുക. நான் இதுல ஜூம்ல வந்த பிள்ளைகளுக்கு நான் இதை சொல்லிக் கொடுக்க இல்லை. என்னட்டு நேர்ல படிக்க பிள்ளைகள், நான் பொதுவா பூநகர் பிள்ளைகளுக்கு படிப்பிக்கிறேன். நான் இது சரிதானே, பூநகர் பிள்ளைகள் படிக்கிற பிள்ளைகளுக்கு நான் நேர்ல போய் படிப்பிக்கிறேன்னா அந்த பிள்ளைகளுக்கு நான் இதெல்லாம் ஒரு சிங்கள பேப்பர் உண்டு. நான் என்ன சொன்னா டிரான்ஸ்லேட் பண்ணேன். அந்த டிரான்ஸ்லேட் பண்ண இடத்துல இது இடம்சார் காலம்சார் தரவுகள் சம்பந்தப்பட்ட வினாக்கள் அதுல போடப்பட்டிருந்தது. அப்ப அந்த பிள்ளைங்க அந்த பேப்பர் கிளாஸ் செய்யற சந்தர்ப்பங்கள்ல அதை சும்மா விளங்கப்படுத்தி விட்டனர். இடம்சார் தரவுன்றது பிள்ளைகள் ஒரு இடத்தினுடைய தரவுகளை வந்து நாங்க அடிப்படையாக கதைக்கிறது. அந்த இடம்சார் தரவுகள் கால ரீதியான தரவுகளை வந்து நம்ம வானிலை, காலநிலைகள், ஒரு பிரதேசத்தினுடைய மாற்றங்கள் கால ரீதியாக எப்படி மாறுபடுகிறது, இந்த விஷயங்களை கதைக்கிறது கால ரீதியான தரவுகளுக்கு வரும் பிள்ளைகள் சொல்லி அதுகளுக்கு சின்ன சின்ன குட்டி நோட்ஸ்கள் கொடுத்தனர். பாருங்க, ஒரு நானும் பெருசா எதிர்பார்க்கல, உண்மையை சொல்ல போனா நானும் பெருசா இதை எதிர்பார்க்கல. அது சிங்கள பேப்பர்ல வந்துதான் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும் போது பேப்பர்ல கேட்டுட்டாங்களே என்றதுக்கான பிள்ளைகளுக்கு சும்மா விளங்கப்படுத்தி விட்டன. ஆனா அது ஒரு கேள்வியா போடப்பட்டிருந்தது அவங்களுக்கு. பாருங்க, இதுல ஒரு கேள்வியாக போடப்பட்டிருந்தது. நாளைக்கு ஒரு 5ஆம் தவணை பேப்பர் உண்டு, அது சிங்கள பேப்பர் ஒரு 5ஆம் தவணை பேப்பர் உண்டுல கேட்கப்பட்டிருந்தது இது இந்த வினா பகுதி. அப்ப எங்களுக்கு தெரிய வேணும், இந்த இப்படியான வினா பகுதிகள் எல்லாம் உங்களோட கேள்விகளுக்கு போடுறாங்க. இதுல 4வது கேள்வி பாருங்க, கூட்டமாக்கப்பட்ட தரவு என்பதனால் கருதப்படுவது யாது, ஏன் நாங்க அந்த கூட்டமாக்கப்படாத தரவுகளை ஏன் கூட்டமாக்குறோம் என்றதுக்குரிய காரணத்தையும் கேட்டு விளக்கிடுவாங்க. இப்ப இந்த தரவு தகவல் எடுத்தவங்க அவ்வளவு பேரும் இனி முடிசாட்டம் என்னாசா, இனி என்னடா இப்படி கேள்வி கேட்டு விட்டானுங்கள் என்ற மாதிரி நிறைய பேர் பயந்தாங்க. இன்னொரு விஷயம் தான் இது, இந்த கேள்வி பகுதிகள் நிறைய பிள்ளைகள் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஏன் இது கஷ்டம், செய்யலாது, அது செய்யலாது, இது செய்யலாது என்று சொல்லி நிறைய பேர் ஸ்கிப் பண்ணியிருப்பாங்க. ஆனா மிக இலகுவான பகுதி, ஒரு ஜென்ரலாக சும்மா ஜென்ரலாக இருந்தாலும் இதுக்கு புள்ளி போட்டிருப்பாங்க. சரிதானே? அப்படியான வகையில தான் இதுல கேட்கப்பட்டிருந்த இந்த வினா. அதுக்கு தாங்கள புள்ளிவிரவியல்கள்லாம் மிக இலகுவான முறைகள் தான் கேட்கப்பட்டிருந்த புள்ளிவிரவியல், பல்கோட்டு வரைவுகள்லாம் மிக இலகுவான முறைகள் தான் கேட்கப்பட்டிருந்தது. அப்ப எங்களுக்கு கேள்விகள் இந்த தரவு தகவல்ல எப்படி கேட்பாங்க என்றதுதான் இங்க ஐடியா. சரி, இந்த முறை உங்களுக்கு ஒரு சந்தேகம் வரலாம், அப்ப எங்களுக்கு என்ன சார் வரப்போகுது, எங்களுக்கு இந்த முறை கேள்வி இவங்களுக்கு இப்படி போட்டிருக்காங்கன்னா அப்ப எங்களுக்கு எப்படி சார் கேட்பாங்கண்டா, இந்த முறை உங்களுக்கு கொஞ்சம் சுத்துவாங்க. அது மட்டும் படிவா தெளிவா விளங்குது. எப்படி கேட்க போறாங்கன்னா இந்த முறை உங்கள்கிட்ட கொஞ்சம் புள்ளிவிரவியல் பகுதிக்குள்ள கொஞ்சம் போறதுக்குரிய சந்தர்ப்பம் வந்து இருக்கு. மைய நாட்டு அளவீடுகள், பிரிக்கி அளவீடுகள், இதுகளுக்குள்ள கொஞ்சம் இறங்கி உங்கள்ட்ட கேள்விகள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்குது. அப்ப நீங்க இந்த முறை புள்ளிவிரவியல் சார்ந்த நான் உங்களுக்கு செகண்ட் பார்ட்ல போட்டு அடுத்தடுத்த பேப்பர்கள்ல நான் உங்களுக்கு டீப்பா விளங்கப்படுத்தி கொண்டு போவேன். நீங்க அதை பத்தி யோசிக்காதீங்க. சரிதானே? அடுத்தடுத்த பேப்பர்ல அதை உங்களுக்கு இன்னும் ஆழமா படிப்பிப்பேன். உங்களுக்கு அந்த இதுகளை போட்டு 2வது மாடல் பேப்பர்ல அதை கிளியரா விளங்கப்படுத்துவேன். அப்ப இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் இந்த தரவு தகவல் என்ற பகுதிகளுக்குள்ள கொஞ்சம் புள்ளிவிரவியல் சார்ந்த தரவுகளை கொஞ்சம் கொஞ்சம் போட்டு கேள்வி கேட்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. நாங்க கொஞ்சம் அதையும் என்ன செய்ய வேணும், கொஞ்சம் டீப்பா படிக்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கிறோம். அப்ப நீங்க தனியாக யோசிச்சு கொண்டு போக கூடாது, தரவு தகவல் மட்டும்தானே கேட்பாங்க என்ற மாதிரி யோசிக்க கூடாது. ஏன் 2024ஆம் ஆண்டாக்களுக்கு கூட்டமாக்கப்பட்ட தரவு கூட்டமாக்கப்படாத தரவு ஏன் கூட்டமாக்குறோம் என்றது புள்ளிவிரவியல் வந்து தூக்கி போடுவாங்க.
இந்த வகையும் உங்களுக்கு என்ன செய்வாங்க, பெரும்பாலும் புலிபிறவியல் ஒரு வினா பகுதிகளை போடக்கூடிய சந்தர்ப்பங்கள் மிக அதிகமாக இருக்குது. அதை நாங்க என்ன செய்ய வேணும், கொஞ்சம் கிளியரா படிக்க வேணும். மைய நாட்டு அளவிடா என்ன, பிரிக்க அளவிடா என்ன, ஏன் மைய நாட்டு அளவீடுகளை பயன்படுத்துறோம், ஏன் பிரிக்க அளவிட பயன்படுத்துறோம், மைய நாட்டத்துக்கும் பிரிக்கைக்கும் என்ன வித்தியாசம், ஏன் மைய நாட்டு அளவீடுகளை விட பிரிக்க அளவுகள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்குது. இந்த விஷயங்கள் எல்லாம் நாங்க என்ன செய்ய போறோம் என்றால் ஒன்றொண்டா பார்த்து கொண்டு போக போறோம். அதை நான் உங்களுக்கு கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி விடுவேன். சரிதானே? இப்ப 10வது வினான்னு சொல்லி போட்டுட்டு நான் சொல்ற இந்த தரவு தகவல் இருக்கிற சில முக்கியமான பகுதிகளை நோட் பண்ணி கொள்ளுங்க. சில முக்கியமான பகுதிகள் உங்களுக்கு தெரியாம இருக்கும், எழுதிக் கொள்ளுங்க. முதலாவது ஒவ்வொரு பாயிண்ட் எழுதி கொண்டு வாங்களா. முதலாம் நிலை தரவுகளில் எழுதிக் கொள்ளுங்க. முதலாம் நிலை தரவுகளில் முதலாம் நிலை தரவுகளில் ஆய்வுகள், அவதானம், அளவீடு என்பவற்றின் மூலமே தரவுகள் சேகரிக்கப்படுகிறது. ஆய்வுகள், அவதானிப்பு, அளவீடுகள் என்பவற்றின் மூலமே தரவுகள் சேகரிக்கப்படுகிறது. உங்களோட கேள்வி வரலாம் அப்படி என்றால், முதலாம் நிலை தரவுகளை சேகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்ற 3 முறைகளும் பின்வருவனற்றில் எது என்று கேட்பாங்க. அப்ப ஆய்வுகள், அவதானிப்பு, அளவீடு இந்த 3 முறைகளையும் பயன்படுத்தித்தான் எங்களுக்கு முதலாம் நிலை தரவுகள்ல தரவுகளை சேகரிக்கிறாங்க. 3 முறைகளையும் பயன்படுத்தி. கொஞ்சம் திரும்ப சொல்லுங்களேன் அந்த பாயிண்ட்ஸ். முதலாம் நிலை தரவுகளில் முதலாம் நிலை தரவு சேகரிப்புகளில் ஆய்வுகள், அவதானம், அளவீட்டு முறைகள் பயன்படுத்தப்படுகிறது. அல்லது முதலாம் நிலை தரவுகளில் ஆய்வுகள், அவதானிப்புகள், அளவீடுகள் என்பவற்றின் மூலம் தரவுகள் சேகரிக்கப்படுகிறது. எப்படியோ உங்களுக்கு விளங்கக்கூடிய மாதிரி எழுதுனீங்களா? சரி, இது 3 மிக முக்கியமான ஒரு விடயம். முதலாம் நிலை தரவுகளில் ஆய்வுகள், அவதானிப்பு, அளவீடுகள் என்பவற்றின் மூலம் தரவுகள் சேகரிக்கப்படுகின்றது. சொல்லுங்க. வினா கொத்து வராதா? பாரம் அந்த விஷயத்துக்குள்ள எங்க என்னடா சமினா, வினா ஆய்வினுடைய பிரதான வகைப்பாடுகள் தான் வினா கொத்து பேட்டி முறைகள். சரிதானே? நான் சொல்லுவேன் ஒவ்வொரு விஷயத்துக்குள்ளேயும் பாருங்க. அடுத்த 2வது பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. 2வது பாயிண்ட் ஆய்வுகளின் இரு பிரதான வகைப்பாடுகளாக வினாக்கொத்து முறைகள் அல்லது கேள்வி கொத்துவாங்க. வினாக்கொத்து மறுபெயர் கேள்வி கொத்து அல்லது கேள்வி பதில் தொகுப்பு. பல விதமா கேட்பாங்க. வினாக்கொத்து, கேள்வி கொத்து, கேள்வி பதில் தொகுப்பு 3 விதமா சொல்லுவாங்க. வினாக்கொத்து, கேள்வி கொத்து, கேள்வி பதில் தொகுப்பு 3 விதமா சொல்லுவாங்க. அடுத்தது பேட்டி முறை கிராஸ் பண்ணி ஒன்றுக்குள்ள ஒன்று எழுதுங்க. எப்பயுமே நான் சொல்ற ஒரு விஷயத்தையும் ஒன்றுக்குள்ள உண்டாடு எழுதுங்க. சரிதானே? முதலாவது பேட்டி முறை கிராஸ் பண்ணி, கலந்துரையாடுதல் கிராஸ் பண்ணி, செவ்வி காணுதல் எழுதி கொடுங்க. செவ்வி காணுதல் கிராஸ் பண்ணி கலந்துரையாடல். சொல்லுங்க மெலினா. திருப்பி சொல்லுங்க சார். எதப்பில்ல? இந்த அடுத்தது ஆய்வுகளின் இரு பிரதான வகைப்பாடுகளுக்கு பிறகு அடுத்த ஆய்வுகளின் இரு பிரதான வகைப்பாடுகளாக வினாக்கொத்து முறைகளும் பேட்டி முறையும் இருக்குது. வினாக்கொத்து முறைக்கு மறுபெயர் வினாக்கொத்து, கேள்வி கொத்து, கேள்வி பதில் தொகுப்பு. ஓகே சார். மற்றது பேட்டி முறைக்கு 4 விதமா சொல்லுவாங்க. பேட்டி முறை, செவ்வி காணுதல், கலந்துரையாடல், நேர்காணல். அடுத்த பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. அடுத்த ஒரு பாயிண்டா நோட் பண்ணிக்கொள்ளுங்க. ஆய்வுக்கான தரவுகளானது குடி மற்றும் மாதிரியில் இருந்து சேகரிக்கப்படுகின்றது.
குடி மற்றும் மாதிரியிலிருந்து சேகரிக்கப்படுகின்றது. குடி மற்றும் மாதிரியிலிருந்து சேகரிக்கப்படுகின்றது. இப்ப இந்த குடி மாதிரி இது ரெண்டையும் சிம்பிளா சொல்லி விடுறேன்னு கேட்டுக்கொள்ளுங்க. குடி மாதிரி. குடி என்றால் அதாவது வந்து பாத்தீங்கன்னா தனியன்களினுடைய ஒரு என்னன்னு சொல்றது ஒரு இனங்களினுடைய அடுத்த ஒரு கூட்டமாக இருக்கும். சரிதானே? இப்ப எங்களுக்கு தெரிய வேணும் இந்த ஒரு தனி அங்கிகள் நிறைய சேர்ந்தால் எங்களுக்கு என்ன உருவாகும் என்றால் குடிகள் உருவாகும். குடிகள் நிறைய சேர்ந்தால் எங்களுக்கு என்ன உருவாகும் என்றால் இனங்கள் உருவாகும். அப்ப எங்களுக்கு தெரிய வேண்டும் என்னன்னு சொன்னால் இந்த தனி அங்கிகளினுடைய தொகுப்புகளாக இந்த குடிகள் வந்து இருக்கும். இந்த குடிகளை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த குடிகள்ல இருந்து ஒன்றை மட்டும் தனியா எடுத்து நாங்க ஆய்வு செய்யற முறையைத்தான் நாங்க இங்க பொதுவாக சொல்லுவோம். அப்படி என்றால் இந்த மாதிரி எண்ணுவோம். இப்ப உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா நீங்க சோறு சமைக்க போறீங்க. இந்த சோறு நீங்க அரிசல்றீங்க. அரிசல்லி சமைக்கிறீங்க. இப்ப அந்த பானைக்குள்ள எல்லா அரிசியும் போட்டு சமைக்கிறீங்க. அப்ப இந்த எல்லா அரிசியும் சேர்த்து நீங்க என்ன செய்வீங்கன்னு சொன்னால் குடி என்று சொல்லி சொல்லுவீங்க. அதுல இருக்கிற எல்லா அரிசியும் சேர்த்து குடி எண்ணுவீங்க. இப்ப அந்த அரிசி வந்து புழுங்கிட்டா இல்ல அவிஞ்சிட்டான்னு பாக்குறதுக்கு அதுல இருந்து ஒன்று எடுத்து என்ன செய்வீங்கன்னா நைஸ்டி பாப்பீங்க. அது வந்து மாதிரி. அப்ப ஒரு குடியில இருந்து அதுல இருந்து ஒன்றை எடுத்து நீங்க ஆய்வு செய்யறது தான் மாதிரி என்று சொல்லி சொல்லுவோம். இப்ப விளையாடியல் குடி என்றது ஒரு என்னன்னு சொல்றது ஒரு தொகுப்பு. ஒரு தொகுப்பைத்தான் நாங்க இங்க குடி என்று சொல்லி சொல்றோம். சரிதானே? அந்த தொகுப்புலுக்கிற ஒரு விஷயமா ஒரு அதை ஒரு ஒரு எடுத்துதான் பகுதி ஒரு பகுதியைத்தான் நாங்க மாதிரி என்று சொல்லுவோம். அந்த குடிகளில் இருக்கின்ற ஒரு பிரதான ஒரு பகுதியாக இந்த மாதிரிகள் இருக்கு. இப்ப உதாரணமா நீங்க உங்க ஸ்கூல்ல 40 பேர் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப 40 பேர் நான் சொல்ல வந்து தரம் 13ஆம் ஆண்டு மாணவர்கள். இவ்வளவு பேரும் நீங்க ஒரு குடி. தரம் 13ஆம் ஆண்டு மாணவர்கள் ஒரு குடி. இப்ப நான் அதுல இருந்து சொல்றேன் சஹிரா 5வதுக்கு என்ன பிள்ளை விட வரும் என்று கேட்டேன். நீங்க ஒரு மாதிரி. இப்ப நான் என்ன செய்யறேன்? இப்ப உதாரணமா அந்த குடியை நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு குழுக்களாக பிரிச்சும் கூட ஆய்வு செய்யலாம். மாதிரிகள் நிறைய இருக்குது பிள்ளைகள். கொத்து மாதிரி, படைகொண்ட மாதிரி, எழுமாற்று மாதிரி, அடுக்கு மாதிரி, இப்படி நிறைய மாதிரி வகைகள் இருக்கு. அதெல்லாம் நீங்க குழையும் போட்டு குழம்பை போகிறீங்க. அப்ப இந்த குடிகளை நிறைய வகைகளாக வகைப்படுத்தலாம், நிறைய மாதிரிகளாக வகைப்படுத்தலாம். அப்ப நீங்க சிம்பிளா விளங்கி வச்சு கொள்ளுங்க. அப்படி என்றால் ஒரு குடின்றது ஒரு 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 குழுக்களாக இருக்கும். அதுல இருந்து ஒன்றெடுத்து நீங்க ஆய்வு செய்யறது தான் மாதிரியாக இருக்கும். இந்த சின்ன விஷயத்தை மட்டும் விளங்கி வச்சு கொண்டீங்கனால் போதும். சரியா பிள்ளைகள்? சார் அப்படின்னா டெஸ்டிங் எடுக்கிற மாதிரியா? அந்த டெஸ்டிங் எடுக்கிற மாதிரி. இப்ப அந்த குடி மாதிரி இப்ப நீங்க உதாரணமா ஆய்வுக்கு போறீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்ப உதாரணமாக என்ன சொல்லுவோம் திருவோணமலை மாவட்டத்தை நான் ஆய்வு செய்ய போறேன். இப்ப திருவோணமலை மாவட்டத்தை ஆய்வு செய்யறதுக்கு எல்லா குடும்பத்துக்குள்ளேயும் போய் நான் ஆய்வு செய்யணும் என்றால் நான் முடிகிறதுக்கு எனக்கு இப்ப எப்படியும் ஒரு 6-7 வருஷம் ஆயிரும். ஒவ்வொரு ஆள் வீட்டை போகணுண்டா. அப்ப நான் என்ன செய்யறேன்? இதுல இருந்து ஒரு மாதிரி எடுக்க போறேன். மூதூர்ல இருந்து ஒரு ஆள், பெருகல்ல இருந்து ஒரு ஆள், அந்தலாயில இருந்து ஒரு ஆள், குச்சவள்ளியில இருந்து ஒரு ஆள், திருவோணமலை டவுன்ல இருந்து ஒரு ஆள். இப்ப இவ்வளவு பேரையும் எடுத்து நான் ஆய்வு செஞ்ச ஒரு பொது முடிவுக்கு வாரது ஒரு ஆய்வு. அப்ப நான் என்ன செய்றேன்? ஒரு பெரிய ஒரு குடி திருவோணமலை என்றது ஒரு குடி. அதுல இருந்து நான் என்ன செய்றேன்? ஒவ்வொரு ஆளையும் தனித்தனியா எடுத்து நான் ஆய்வு செய்யறேன். அது வந்து மாதிரி. இப்ப விளங்குதா? என்ன பிள்ளைகள் விளங்கிட்டா இல்லையா? சரிதானே? அப்ப அப்ப அதைத்தான் நாங்க குடி மாதிரி என்று சொல்லி சொல்லுவோம். இதுல குடி மாதிரி விளங்காதாக்கள் யாரும் இருக்கிறீங்களா? அந்த பதம் எனக்கு விளங்கையில் அப்படி என்றார்கள் இருக்கிறீங்களா? அப்ப எல்லாருக்கும் விளங்கிட்டு சரி ஓகே. அடுத்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வினாக்கொத்து முறையானது 2 பிரதான வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றது. வினாக்கொத்து முறையானது 2 பிரதான வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றது. இரண்டு பிரதான வகைகளாக வகைப்படுத்தப்படுகின்றது. ஒன்று மூடிய வினாக்கொத்து, அடுத்தது திறந்த வினாக்கொத்து. மூடிய வினாக்கொத்து, அடுத்தது திறந்த வினாக்கொத்து. மூடிய வினாக்கொத்து, திறந்த வினாக்கொத்து. இதனுடைய வகைப்பாடுகள் என்ன, இது எப்படி இருக்குது, அதெல்லாம் நாங்க செகண்ட் பார்ட்ல விளக்கி விரிவா பார்ப்போம். உங்களுக்கு ஷார்ட் பாயிண்ட்ஸ், அதாவது MCQக்கு வாரத்துக்குரிய மாதிரி விஷயத்தை மட்டும் சொல்லி கொடுறேன். அடுத்த எழுதிக் கொள்ளுங்க. அளவீட்டு முறைகளானது
வானிலை காலநிலை தொடர்பான தரவுகளை சேகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. அளவீட்டு முறைகளானது வானிலை காலநிலை தொடர்பான தரவுகளை சேகரிப்பதற்கு பயன்படுத்தப்படுகின்றது. உதாரணம் வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, அமுக்கம். அதை பிரேக் எடுக்க போட்டு வச்சு விடுங்க. வெப்பநிலையினுடைய அளவீடுகள், மழைவீழ்ச்சியினுடைய அளவீடுகள், இதுகள் அளவீடு செய்யறதுக்காக நாங்க பயன்படுத்துவோம். சார் உதாரணம் சொல்லுங்களேன். வெப்பநிலை, மழைவீழ்ச்சி, அமுக்கம், இதுகளை சொல்லுவோம். சரிதானே? அடுத்த ஒரு பாயிண்ட் நோட் பண்ணி, இது மிக முக்கியமான பாயிண்ட் உண்டா, மிக முக்கியமான பாயிண்டோட நோட் பண்ணிக்கொள்ளுங்க. மிக விரைவாக தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கு இணையதள மூலாதாரங்கள் பயன்படுத்தப்படுகின்றது. அப்ப நாங்க ஒரு தரவுகளை மிக விரைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அதுக்கு நாங்க பயன்படுத்துறதுதான் இந்த இணையதள மூலாதாரங்களாக வந்து காணப்படுகிறது. இணையதள மூலாதாரங்கள் காணப்படுகிறது. மிக விரைவாக தரவுகளை பெற்றுக்கொள்வதற்கு இணையதள மூலாதாரங்கள் காணப்படுகிறது. சார் சொல்லுங்க. இந்த இணையதளம் வந்து 2ஆம் வகை மூலாதாரமா? இரண்டாம் நிலை மூலாதாரங்கள். ஓமம், 2ஆம் நிலை மூலாதாரங்கள். நான் உங்களுக்கு தாரது பாயிண்ட். இந்த முறை MCQக்கு பெரும்பாலும் வரக்கூடிய பாயிண்ட்களாக இருக்கிறது. அடுத்த ஒரு பாயிண்ட் எழுதி கொடுங்க. மூலாதாரங்களில் ஒன்றான மூலாதாரங்களான அப்படி இல்லைங்க, நூலக மூலாதாரங்களை பயன்படுத்துகின்ற போது மூலங்கள் பயன்படுத்தப்படும். அது என்ன மூலம்டா? சோர்ஸ். அதாவது எங்க இருந்து எடுக்கப்பட்டது. அதுக்குள்ள நீங்க பிரேக்கெட் எழுதி வச்சுக்கொள்ளுங்க. பிறகு என்னடா மூலம் என்று வந்திருக்காருன்னு போய் முடிச்சுட்டு நிற்பீங்க. பிறகு அதுக்குள்ள பிரேக்கெட் எழுதி கொள்ளுங்க. எங்கிருந்து புறப்பட்டது என்பதனை காட்டுகிறது. உதாரணமா நீங்க எங்க இருந்து அந்த தரவுகள் எடுத்தீங்க என்ற தொடர்பாக கதைக்கிறதான் அந்த மூலம். அப்ப நீங்க மூலாதாரம் ஒன்றை பயன்படுத்தும் போது அது வந்து பத்திரிகையோ அல்லது சஞ்சிகையோ அல்லது நூல்களோ அல்லது அறிக்கைகளை பயன்படுத்தும் போது நீங்க அது யாரால் எழுதப்பட்டது, எந்த பத்திரிகை. உதாரணமா வந்து பாத்தீங்கன்னா பத்திரிகை ஒன்று பயன்படுத்துறீங்கன்னா தினகரன்ல இருந்து எடுத்தீங்களா, தினக்குரல்ல இருந்து எடுத்தீங்களா, இல்ல இது வந்து பாத்தீங்கன்னா பலம்பூர்ல இருந்து எடுத்தீங்களா, அல்லது வந்து எந்த பத்திரிகையில இருந்து நீங்க அந்த தரவுகள் எடுத்தீங்கன்றத மூலம்ன்றதை குறிப்பிட வேணும். சஞ்சிகளை பயன்படுத்துறீங்கன்னா குங்குமமா, குமுதமா, இல்லாட்டி இங்க வர இந்த என்னன்னு சொல்றது சின்ன சின்ன சஞ்சி பத்திரிகைகளா, எதுல இருந்து புறப்பட்டது அதை நீங்க சொல்ல வேணும். நூல்கள் என்றால் எந்த நூலும் அதனுடைய ஆசிரியர் யார் என்றதை நீங்க குறிப்பிட வேணும். அறிக்கைகளை பயன்படுத்துறீங்கன்னா எத்தனாம் ஆண்டு ஆண்டறிக்கை. உதாரணமாக வங்கி ஆண்டறிக்கைகள் எடுத்திருக்கீங்களா, அல்லது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா ஏதாவது ஒரு நிறுவனத்தினுடைய ஆண்டறிக்கைகள் எடுத்திருக்கீங்களா என்றதை நீங்க அங்க என்ன செய்ய வேணும், மூலத்துல குறிப்பிட்டு காட்டப்பட வேணும். சரியா பிள்ளைகள்? ஓகே சார். இதெல்லாம் பெரும்பாலும் MCQக்கு வரக்கூடிய பகுதிகளாக இருக்கிறது உங்களுக்கு தாரன். மற்றதெல்லாம் நீங்க கண்டுபிடிப்பீங்க. நேரடி அவதானங்கள், பங்கு வைப்பு அவதானங்கள், அதெல்லாம் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறது தெரிஞ்சிருக்க வேணும். அதெல்லாம் நாங்க அடுத்தடுத்த MCQல இப்படி கண்டுபிடிக்கிறதுன்றதுக்குரிய விஷயங்களை போடுவோம். இதுல யாருக்கும் சந்தேகம் எதுவும் இருக்குதா? சார் கேளுங்க. சார் இன்றைக்கு வந்து புக்ஸை விட பொதுவா வந்து இணைய பயன்பாடு அதிகமாக காணப்படுது. அதைத்தான் சொல்றேன். இன்றைக்கு தற்காலத்துல இணைய வழியின் மூலம் எடுக்கிற தரவுகள் தான் இன்றைக்கு மிக அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இதுக்குரிய காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் மிக விரைவான முறைகள்ல நாங்க வந்து தரவுகளை பெற்றுக்கொள்றதுதான். மிக விரைவாகவும் இலகுவான முறைகளையும் நாங்க தரவுகளை பெற்றுக்கொள்ள வேணும் என்ற ஒன்றின் அடிப்படையில தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த இணையதளங்கள் வந்து அதிகமாக பயன்படுத்தப்பட்டு கொண்டிருக்குது. அப்ப உங்கள்கிட்ட சில டைம்ல இப்படி கேள்வி வரலாம், தற்காலத்தில் தரவுகளை அதிக அளவில் பெற்றுக்கொள்வதற்காக பயன்படுத்தப்படுகின்ற மூலாதார வகை எதென்று கேட்டீங்கன்னா அது இணையதளம் தான். சரிதானே? அப்படியான வகைகளும் உங்கள்கிட்ட என்ன செய்யலாம், கேள்விகள் கேட்கப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து மிக அதிகமாக இருக்குது. சரியா பிள்ளை?
ஓகே சார். இதுல யாருக்கும் சந்தேகம் இருக்கிறார்கள்? சரி, அப்ப அடுத்த விஷயத்துக்குள்ள வருவோம். சார் அடுத்தது சொல்லுங்க. சார் அந்த குடி மாதிரின்னு சொன்னீங்க தானே, அது வந்து ஒரு தொகுப்பினை குடி என்றும் அதில் தெரிவு செய்யப்பட்டதை வந்து மாதிரின்னு நினைக்கிறேன். மாதிரின்னு சொல்லலாம். ஒரு ஒரு தொகுப்பன்ற ஒரு தொகுதியாக இருக்கிறத நாங்க குடி எண்ணுவோம். அதுல ஒரு பகுதியாக நாங்க எடுத்து கதைக்கிறது மாதிரி எண்ணுவோம். இப்ப நீங்க இப்ப இந்த சோற்று பானை ஞாபகம் வச்சீங்கன்னா சரி, சிம்பிளா உங்களுக்கு விளங்கும். சரிதானே சங்கரா? ஓகே ஓகே சார். ஓகே ஓகே. சரி, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா 11வது வினா. அதாவது இப்ப நாங்க இனிமேல் பார்க்க போறது 11ல இருந்து 25வது மட்டும் பார்க்க போறதுகள் ஃபுல்லாகவே நாங்க பகுதிய புவியியல் பார்க்க போறோம். நாங்க 10 மட்டும் செய்முறை புவியியலுக்குரிய விஷயங்களை பார்த்து கொண்டு வந்த நாங்க இனிமேல் நாங்க பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பௌதிக புவியியலுக்குரியது. ஆகவே குட்டி கெடிங் போட்டுக் கொள்ளுங்க. பௌதிக புவியியல் போட்டு 11, 12, 13, 14, 15 வாங்க. அப்புறம் 26வது வினா ஸ்டார்ட் பண்ணும்போது மாரட புவியியல் போட்டு 26, 27, 28 எழுதி கொண்டு வர போறீங்க. சரிதானே? ஓகே. அப்ப நாங்க இப்ப பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா பௌதிக புவியியல் சார்ந்த வினா. சரி, நாங்க ஒருக்கா எங்களுக்கு பௌதிக புவியியல் எப்படி இவங்க கடந்த காலங்களில் வினாக்கள் போட்டிருக்கிறாங்க, எப்படி எப்படி போட்டிருக்கிறாங்க, அதுகளை கொஞ்சம் பார்த்துட்டு விஷயத்துக்குள்ள வருவோம். சரி, ஓகே. ஸ்கிரீன் விளங்குதா பிள்ளைகள்? எங்களுக்கு மொத்தமாக பௌதிக புவியியலை பொறுத்த வரைக்கும் வருகின்ற எம்சிக்கு பகுதிகளாக நாங்க ஒரு 17 அலகுகள் இருக்குது. 17 அலகுகள் இருக்குது. சரி, இந்த 17 அலகுகளையும் நாங்க யாருக்கு கூட முக்கியத்துவம் கொடுக்க வேணும், யார கூட நாங்க படிக்க வேணும் என்ற விஷயங்களை இங்க நாங்க அறிந்து கொள்ள வேணும். சரி, அதுல முதலாவது விஷயம் எதுன்னு பாத்தீங்கன்னா புவித்தொகுதி. புவித்தொகுதி எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகிற ஒரு வினா பகுதி. அப்ப நீங்க கேட்கலாம், அப்ப எங்களுக்கு 2023ஆம் ஆண்டு வரல தானே சார், அப்ப எங்களுக்கு வராம விடும் தானே சார்ன்றது. 2023ஆம் ஆண்டு எம்சிக்யூ நிப்பாட்டி போட்டு செகண்ட் பார்ட்ல கொண்டு போட்டு விட்டாங்க அவங்களுக்கு. சரிதானே? ஏதோ ஒரு வகையில வரும் புவித்தொகுதி. நான் புவித்தொகுதியை வடிவா கட்டித்தனமா படிச்சு கொண்டு வச்சிருக்கிறது எங்களுக்கு ஒரு இலகு, அதாவது புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இலகுவாக புள்ளிகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். 2023ஆம் ஆண்டு ஏன் போடலன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அங்க செகண்ட் பார்ட்ல வினா வளிமண்டல தொகுதி பத்தி செகண்ட் பார்ட்ல ஒரு பெரிய ஒரு வினாக்களாக போட்டதால இங்க ஸ்கிப் பண்ணி போட்டு 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில் மாறன் மண்டலத்தை வச்சு கேட்டு விட்டுருக்காங்க அவங்களுக்கு மிக இலகுவான ஒரு விஷயமாக. அப்ப நீங்க இதுல மிக முக்கியமாக கவனத்துல கொள்ள வேண்டிய ஒருவர் யாருன்னு பாத்தீங்கன்னா புவித்தொகுதி மிக இலகுவான ஒரு பகுதி. புள்ளிகளை சிம்பிளா தூக்கி எடுக்கலாம் நாங்க புவித்தொகுதி. சரிதானே? புவித்தொகுதிகள் தொடர்பாக நியூட் பண்ணுங்களா, நியூட் பண்ணுங்க. சரிதானே? புவித்தொகுதிகள் தொடர்பாக நாங்க சிம்பிளா படித்துக் கொள்ள வேணும். எங்களுக்கு கட்டாயமாக வரக்கூடிய ஒரு வினா பகுதிகளாக வந்திருக்குது புவித்தொகுதி. அதுக்கு அடுத்த கதாநாயகன் யாருன்னு பாத்தீங்கன்னா பாறை. பாறைகள் 1997ஆம் ஆண்டு காலப்பகுதியில இருந்து 2023ஆம் ஆண்டு காலப்பகுதி மட்டும் பாறைகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருந்தது. 2024ஆம் ஆண்டு பேப்பர் அல்ல, ஏஎலினுடைய வரலாற்றில, அதாவது ஏஎலினுடைய புவியியல் வரலாற்றில பாறைகள் என்ற ஒரு வினா கேட்கப்படாத ஒரு பேப்பர் எதுன்னு கேட்டீங்கன்னா 2024ஆம் ஆண்டு மட்டும்தான். 2024ஆம் ஆண்டு மட்டும்தான் எங்களுக்கு பாறைகள் தொடர்பான வினா வர இல்லை. அப்ப நாங்க இங்க யோசிக்க வேணும். இந்த மாஸ்டர் பிளான் பண்றதுன்றது தான். அப்ப நாங்க இங்க யோசிக்க வேணும், ஏன் இவங்க இங்க போடாம விட்டவங்க? ஏனென்றால் எங்களுக்கு புவியியல்ல மிக முக்கியமானது பாறை. ஒரு புவியியல் படிக்கிற பிள்ளைக்கு எங்களுக்கு பாறைகள் கட்டாயம் தெரிஞ்சிருக்க வேணும். ஓகே, அப்ப நாங்க இந்த முறை பாறைகளை கூட டார்கெட் பண்ண போறோம். ஏனென்றால் இவங்க பாறைகளை இங்க ஸ்கிப் பண்ணி விட்டுட்டாங்க. ஒன்று மறந்த மாதிரி விட்டுட்டாங்க. மறந்த மாதிரி விட்டுருக்க மாட்டாங்க, அதுக்கு சந்தர்ப்பம் இல்லை. ஏன்னா பேப்பர் இது செட் பண்றவங்க எல்லாமே நம்மளே மாதிரி ஆக்கலாம் இல்லை. அப்ப நிறைய ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க பேப்பர் பேனல்ல ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க. அது யார் எடுக்கிறவர் எடுக்கிறான்றது யாருக்குமே தெரியாது பேப்பர். அப்ப அதுல ஒரு 5 பேர் இருப்பாங்க டீம்ல. அப்ப அவங்க ஒரு பிளான் பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு போறதுக்குரிய மாதிரியா இல்ல வார வருஷம் 2 வினா போடுறதுக்குரிய மாதிரியா என்றதை அவங்க அங்க பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிதானே? அப்ப அதால பெரும்பாலும் உங்களுக்கு இந்த முறை பாறைகள் தொடர்பான செகண்ட் பார்ட்டுக்கு வரலாம், அல்லது எம்சிக்யூல ஸ்டோர் பண்ணி வரலாம் பாறைகள். அதை நீங்க நம்பிக்கொண்டு போகலாம். இப்ப பாறைகளை முழுமையாக படித்துக் கொள்ள வேண்டியது உங்களோட கையில தான் இருக்குது. எப்படி வரும்ன்றது தெரியாது, ஆனா பாறைகள் ஸ்டோர் பண்ணி வரும். இந்த விஷயத்தை நீங்க கட்டாயம் தெரிஞ்சுக்கொள்ள வேணும். எப்படி வரும், என்னென்ன மெத்தட்ல கேட்க போறாங்க, எப்படி வரப்போகுது என்ற விஷயங்களை தான் நான் உங்களுக்கு அந்த ட்ரிக், அந்த மெத்தட், அந்த எழுதுற முறைகள், ஒவ்வொரு வினாவுக்கும் எப்படி எழுத வேணும், பாறைகளுக்கு எப்படி நாங்க புள்ளிகளை தூக்கி எடுக்க போறோம், இந்த டெக்னிக்கல், இந்த மெத்தட், இந்த ஐடியா தான் நான் உங்களுக்குள்ள சொல்லித்தர போற விடயமாக வந்து இருக்கும். சரி,
எங்களுக்கு அடுத்ததாக இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த கனிமம் எல்லாம் இந்த முறை உங்களுக்கு வராது. பாறைகள், இந்த மண் கனிமம் எல்லாம் பெரும்பாலும் இந்த முறை பெரும்பாலும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு. ஆனா கனிமங்கள் எதிர்பார்க்கலாம். ஆனா மண் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து குறைவு. நாங்க பாறை மண்ணையும் நாங்க செகண்ட் பார்ட்ல வச்சு கொஞ்சம் எழுதுறதுக்குரிய முறைகளாக பார்ப்போம். நாங்க அதை எங்களுக்கு கட்டாயமாக வரக்கூடிய எம்சிக்கு பகுதிகள் மட்டும் நாங்க கூட பார்ப்போம். அகவிசை இவரும் அடுத்த கதாநாயகன். அகவிசை தொடர்ச்சியாக வரும், தொடர்ச்சியாக வரும். உங்களுக்கு வரும், அடுத்த வருஷத்துக்கு வரும், அடுத்த வருஷத்துக்கு வரும், தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும் அகவிசை. சரி, அப்ப உங்களுக்கு சந்தேகம் வரலாம், அகவிசை இப்ப எங்களுக்கு எப்படி சார் வரும் என்றால், உங்களுக்கு 3 அளவு மட்டும் படிச்சீங்கன்னா போதும். இப்ப என்னென்றால், 1 நில உருவங்களை கிளியர் பண்ணி வச்சிருக்க வேணும், 2 தகட்டசைவுகள் சம்பந்தமான விஷயங்கள் தெரிஞ்சிருக்க வேணும், அடுத்தது எரிமலைகளை கிளியர் பண்ணி வச்சிருக்க வேணும். இந்த 3 விஷயம் தான் உங்கள்கிட்ட வரும். வேற எந்த விஷயமும் உங்களுக்கு வராது. நில உருவங்களை கிளியர் பண்ணி வச்சிருக்க வேணும், தகட்டசைவு செயல்முறைகளை ஞாபகம் வச்சிருக்கணும், அதுக்கு உதாரணங்கள் தெரிஞ்சு வச்சிருக்க வேணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா எரிமலைகள் தொடர்பாக எங்கெங்க காணப்படுகிறது எரிமலையினுடைய நில உருவங்கள், இதுவளத்தையும் படிச்சுட்டீங்களா? சரி, நான் இந்த பிள்ளைகளுக்கு எம்சிக்யூக்கு 40க்கு 40 எடுக்கிற அந்த அந்த மெத்தட் தான் கூட சொல்லி கொடுக்குறேன் நான். ஏனென்றால் எம்சிக்குள்ள ஒரு 35க்கு மேல அப் பண்ண மாட்டேன், ரேங்க் 3க்கு உடஞ்சி வந்துடும், 50க்குள்ள வந்துடும். சரிதானே? நாங்க 90 டார்கெட் பண்ண வேணும் என்றால் நாங்க எம்சிக்யூ கூட டார்கெட் பண்ண வேணும். அப்ப 50வது ரேங்க்குள்ள வர வேணும். 50வது ரேங்க்குள்ள வர வேணும் என்றால் உங்களுடைய அந்த எழுதுற மெத்தட் ஒரு ஐடியாவா இருக்க வேணும். அதுதான் உங்களுக்கு முன்னுக்கு கொண்டு வரும். சரிதானே? ஓகே. இப்ப பாருங்க, இந்த அகவிசைகளை பொறுத்த வரைக்கும் பிள்ளைகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற வினாப்பகுதிகள் வந்து பாத்தீங்கன்னா, ஒன்று இந்த நில உருவங்கள் சார்ந்த வினாப்பகுதிகள் வரும், அடுத்து தகட்டசைவு, அடுத்த எரிமலைகள். இந்த 2 விஷயத்தையும் நீங்க முழுமையாக தெளிவா படிச்சு கொள்ள வேணும். அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா புறவிசைகள். புறவிசைகளும் மிக முக்கியமானது, எங்களுக்கு தொடர்ச்சியாக வரும் புறவிசைகள். நீங்க கேட்கலாம், ஏன் சார் 2013ஆம் ஆண்டு மட்டும் உங்க போட இல்லைன்னு சொல்லி. ஏனென்றா பிள்ளைகள், ஏன் இவங்க 2013ஆம் ஆண்டு காலப்பகுதியில் போட இல்லைன்னு சொல்லி பார்த்தால், ஒரு புது சிலபஸ் வந்து ஆரம்பம். அப்ப அதால நாங்க பெரும்பாலும் 19ஆம் ஆண்டு நான் பெரும்பாலும் கூட முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஏன்டா அது ஒரு ஸ்டார்ட். இப்ப ஒரு ஸ்டார்ட் பகுதி என்றதால பழைய சிலபஸ் நடக்கும், புது சிலபஸ் நடக்கும். அதால அவங்க பழைய சிலபஸ்ல போட்டு புது சிலபஸ்ல தட்டுவாங்க, புது சிலபஸ்ல போட்டு பழைய சிலபஸ்ல தட்டுவாங்க. அப்படி 2 மெத்தட் நடக்கிறதால எங்களுக்கு 2019ஆம் ஆண்டு வரலன்றதை நாங்க முக்கியத்துவப்படுத்த இயலாது. சரிதானே? அப்ப எங்களுக்கு புறவிசைகள் தொடர்பாக 3-4 எம்சிக்கு வரும் பிள்ளைகள். குறைஞ்சது 3 அல்லது 2 எம்சிக்கு வரும் உங்களுக்கு இந்த புறவிசைகளை பொறுத்த வரைக்கும். எங்களுக்கு போன வருடத்துல 2024ஆம் ஆண்டுல வந்து பாத்தீங்கன்னா ஆறுகளும் பாலைவனமும் கடல் அலையும். இங்க பாருங்க, இவங்களுக்கு கேட்டிருக்கிற பாருங்க, 2024ஆம் ஆண்டு காலப்பகுதியில பிள்ளைகள் பனிக்கட்டி கேட்டு இங்க காற்றை கேட்டு போட்டு இங்க வந்து 6 பாலைவனத்துல நீரால் உருவாக்கப்படுகிற நில உருவமும் கடல் அலையையும் கேட்டிருந்தவங்க. பாருங்க எப்படி கேட்டிருக்காங்கன்றது. இது பாருங்க, 2 வருஷத்துக்குள்ள 5 புறவிசையும் உள்ளடக்கி விட்டாங்க. சரிதானே? அப்ப இப்படித்தான் உங்களுக்கு வினாக்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குது. அப்ப இந்த முறை உங்களுக்கு எப்படி வரும், என்ன மாதிரி வரும்ன்றதெல்லாம் நாங்க கதைப்போம், பேப்பர் கிளாஸ்ல கதைப்போம். சரி, இந்த காலநிலை வானிலை தொடர்பான வினாப்பகுதிகள் ஒன்றை விட்டு ஒருவரிடம் வார சந்தர்ப்பங்கள் இருக்குது. இந்த முறை உங்களுக்கு வரும். இந்த முறை வந்தால் வந்தா ராஜாவா தான் வருவன்ற மாதிரி தான் வரும். இந்த வானிலை காலநிலை வந்தால் இவர் பெரிய ஒரு இதாத்தான் வருவார். சரிதானே? ஒன்று வாரன்னு சொல்லி சொன்னா இவர் 3-4 கேள்வியா தான் வருவார். இங்க பாருங்க, இந்த பேப்பரை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். 2019 வந்தது, 2020 வரல, 2021 வந்தது, 2022 வரல, 2023 வந்தது, 2024 வரல, 2025 வரும். மிகப்பெரிய ஒரு அழகு வானிலை காலநிலை என்றது, மிகப்பெரிய ஒரு அழகு. அதால போன முறை இவங்களுக்கு செகண்ட் பார்ட்ல கேட்டவங்க யாருக்கு, 2024ஆம் ஆண்டாங்களுக்கு. இந்த முறை நீங்க வடிவம் 3 எம்சிக்யூவை எதிர்பார்த்து கொண்டு போகலாம். சரி, அப்ப உங்களுக்கு நான் இந்த அதானே மார்னிங் கிளாஸ்ல சொல்லி தந்தேன் வானிலை காலநிலை. அப்புறம் என்ன உங்களுக்கு வாரண்டா அப்படி வரும். இந்த வானிலை காலநிலை வாரண்டா 3 விஷயம் உங்கள்ட்ட வரும். ஒன்று உங்களுக்கு வாரண்டு சொல்லி சொன்னால் இந்த மலை வீழ்ச்சி, படி வீழ்ச்சி சம்பந்தமான விஷயம் ஒன்று கேட்பாங்க. கெப்பன் கேட்பாங்க, கட்டாயம் கெப்பன் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் ஒன்று இருக்கும். அதே நேரத்தில் வந்து இந்த வெப்பநிலை சார்ந்த வினாப்பகுதிகள் உங்கள்ட்ட அந்த மூலகங்கள்ல இருந்து அளவிட்ட கருவிகளோ அதனுடைய வகைப்பாடுகளோ அப்படியான விஷயங்கள் ஒன்று கேட்பாங்க. அந்த 3 மெத்தட்டை நீங்க விளங்கி வச்சுக்கொண்டீங்கன்னா எம்சிக்யூவை சிம்பிளா செய்யலாம். இப்ப இதுல பாருங்க, இவங்களுக்கு கேட்கப்பட்டிருக்கிறதுல ஈரப்பதனையும் அல்பிடோவையும் கெப்பனையும் பற்றி கேட்டவங்க. கெப்பன்ல ஏஎம் காலநிலையில பரம்பர். அதே நேரத்தில் இவங்கள்ட்ட 2023ஆம் ஆண்டுல வானிலை காலநிலையுடைய வரைவிலக்கணம், படிவீழ்ச்சியினுடைய வகைப்பாடுகள், கெப்பண்ட காலநிலை, அதுல AW. அப்ப இந்த முறை உங்களுக்கு ஏஎஃப் காலநிலையை வச்சு போடலாம் கெப்பண்ட. அல்லது வந்து ஏதாவது ஒரு அமுக்கம் சார்ந்த விஷயங்களை சம்பந்தம் பற்றி உங்கள்கிட்ட போகலாம். முதலாம் நிலை சுற்றோட்டம் என்ன, 2ஆம் நிலை சுற்றோட்டம் என்ன, அந்த விஷயங்கள். அல்லது இலங்கையினுடைய இது மற்றது பார்ப்போம். அல்லது வந்து பாத்தீங்கன்னா அந்த அமுக்க சுற்றோட்டங்கள் அது சார்ந்த விஷயங்கள் உங்கள்கிட்ட போடலாம். சரி,
அதுக்கடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இந்த இலங்கையினுடைய காலநிலை. இலங்கையினுடைய காலநிலைகளை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு பெரும்பாலும் இந்த வருஷம் உங்களுக்கு பெரும்பாலும் வராது இலங்கையின் காலநிலைகள். நீங்க அதை பத்தி கூட யோசிக்காதீங்க. இவங்ககிட்ட கேட்டுட்டாங்க. யார்கிட்ட? 2024ஆம் ஆண்டாகிட்ட 2 விஷயங்கள் இதுல கேட்டதால பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு எதிர்பார்க்கக்கூடிய பகுதிகளாக இருக்காது. ஆனா வானிலை காலநிலையுடைய பகுதிகளை நாங்க இந்த முறை கூட முக்கியத்துவப்படுத்த போறோம் இந்த விஷயத்தை. சரிதானே? அப்ப ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துக்கொள்ளுங்க. எதை கூட டார்கெட் பண்ண போறீங்க என்ற விஷயத்தை பார்த்துக்கொள்ளுங்க. அகவிசைகள், அடுத்தது புறவிசைகள், அதுக்கடுத்தது வந்து வானிலை காலநிலைகள். வானிலை காலநிலை எல்லாத்தையும் எடுத்து அலம்புறையில பார்த்த உடனே பெரிய விட்டு தலை சுத்தும். இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்ப எல்லாத்தையும் படிக்கிறோம்ல ட்ரிக் பண்ணி இதை என்ன எப்படி கேள்வி பேப்பருக்கு வருதுன்றதன் அடிப்படையில படிக்க போறோம். இலங்கையின் காலநிலை வேணாது. இந்த கனிமம், பாறைகள் இதுகள் எல்லாம் வேணாது. மற்ற விஷயங்கள்லாம் நீங்க செய்வீங்க. அதெல்லாம் பெரும்பாலும் நாங்க ஸ்கிப் பண்ணி தான் படிக்க போறோம். அடுத்தது காலநிலை மாற்றம். மிக முக்கியமாக எங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். மிக இலகு. காலநிலை மாற்றம் படிக்காம செய்யற ஒரு பகுதி என்றால் காலநிலை மாற்றம் தான். இங்கால வார அவ்வளவும் தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. இவ்வளவும் தரம் 13ஆம் ஆண்டுக்குரியது. இதுல இருக்கிற இவ்வளவும் தரம் 12ஆம் ஆண்டுக்குரியது. மிக அதிகமான வினாப்பகுதிகள் எங்களுடைய பேப்பர்ல கேட்கிறது தரம் 12ஆம் ஆண்டுல இருந்ததாம் பிள்ளைகள். இப்ப 12ஆம் ஆண்டு தான் நீங்க கூட டார்கெட் பண்ணி படிக்க வேணும். சரிதானே? ஓகே. இப்ப இந்த காலநிலை மாற்றங்கள்ல எங்களுக்கு தொடர்ச்சியாக வரும். இந்த முறை உங்களுக்கு நீர் வரும் பிள்ளைகள். எம்சிக்யூல நீங்க இந்த முறை நம்பிக்கொண்டு போகலாம். உங்களுக்கு நீர் தொடர்பான எம்சிக்யூ பகுதிகள் இந்த முறை உங்களுக்கு கட்டாயம் வரும். அடுத்தது உயிர் பெருந்திணிவுகள். உயிர் பெருந்திணிவுகள் எங்களுக்கு தொடர்ச்சியாக வருகின்ற ஒரு வினாப்பகுதி. சரிதானே? தொடர்ச்சியாக வருகின்ற வினாப்பகுதி. இந்த முறை நீங்க பெரும்பாலும் இந்த உயிர் பெருந்திணிவுகள் உங்களுக்கு இந்த முறை அதிகமாக வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் வந்து காணப்படுகிறது. சரிதானே? அதிலேயும் பெரும்பாலும் இலங்கையினுடைய உயிர் பெருந்திணிவுகளை நீங்க இந்த முறை எதிர்பார்க்கலாம். இலங்கையையும் உலகத்தையும் பெரும்பாலும் எதிர்பார்க்கலாம். ஆனா இந்த முறை உங்களுக்கு வரும்போது ஒரு படம் சார்ந்த வினாப்பகுதிகள் வரக்கூடிய சந்தர்ப்பம் தான் இருக்குது. நாங்க அதெல்லாம் பேப்பர்கள்ல ஒவ்வொன்றா பார்த்து கொண்டு வருவோம். சரிதானே? ஓகே. அடுத்தது சூழல் தொகுதி. சொல்லுங்க. சார் நீங்க வந்து அந்த கெப்பன்ல காலநிலை டியூட் வேறையாவ இது பண்ணிக்கிறீங்க? வேறையா கொடுத்தேன். வேறையா தனியா தான் கொடுத்தேன். 4 டியூட் கொடுத்தேன் அவங்களுக்கு. இப்ப நான் கொடுக்கிறது பிள்ளை டியூட் வந்து பாத்தீங்கன்னா எம்சிக்யூவையும் டார்கெட் பண்ணுவேன். செகண்ட் பார்ட்டையும் டார்கெட் பண்ணி கொடுக்குறேன் நான். ஏனென்றால் எங்களுக்கு எப்பட்ட காலநிலை ஒரு எம்சிக்யூ பகுதிகளில் மாறுது. அதால அவங்களுக்கு அது தனி டியூட்டா கொடுத்தேன். அமுக்க வலயங்களும் பரம்பரை தனி டியூட். வானிலை காலநிலையுடைய அறிமுக பகுதி தனி டியூட். இலங்கையினுடைய காலநிலை வானிலை தனி டியூட். சரிதானே? ஓ சார். அடுத்தது வந்து சொல்லுங்க. அந்த டியூட்டை திருப்பி சென்ட் பண்ணி விடுறீங்களா குரூப்ல? சரி திருப்பி ஒரு அனுப்பி விடுறேன். திருப்பி பிடிஎஃப் பார்க்க வேணும். சரி, இந்த முறை உங்களுக்கு பெரும்பாலும் இந்த இருக்கிற வேறு அமைப்புகள். சரிதானே? அமைப்புகள் நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். நீங்க யோசிக்காதீங்க. சரிதானே? இந்த அமைப்புகள் பெரும்பாலும் இந்த முறை உங்களுக்கு கட்டாயம் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதிகளாக இருக்குது. இந்த முறை வரப்போகுது. அப்ப நீங்க இந்த முறை எதை கூட டார்கெட் பண்ண போறீங்க? அமைப்புகள். அதுக்கடுத்தது இலங்கையின் உயிர் பெருந்திணிவுகள் பெரும்பாலும் 2னுடைய இதுக்கெல்லாம் ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கேன். பிறகு எப்படி சார் வரும், என்ன மாதிரி வரும் சார்ன்ற மாதிரி நிக்க கூடாது. இதுக்கெல்லாம் வடிவா சிம்பிளா செய்யக்கூடிய வகையில ஷார்ட்கட் சொல்லி தந்திருக்கேன். உலர்பத்தின புல் நிலம், ஈரப்பத்தின புல் நிலங்கள் இந்த காலப்பகுதி வந்திருக்குது. பெரும்பாலும் உங்களுக்கு தலாவை வில்லு புல் நிலம் வரலாம். இந்த மொந்தனை காடுகள் வந்திருந்தது. சில டைம்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு காடுகள் வரலாம். காடுகளுக்குரிய பிரதேசங்கள் எங்கன்னு வரும் உங்களுக்கு. சரிதானே? அப்ப அதால சார் திருப்பி எப்படி சார் செய்யறன்றதை கேட்க கூடாது. சரிதானே? எல்லாம் உங்களுக்கு ஷார்ட்கட்லாம் சொல்லி தந்திருக்கேன் எப்படி சிம்பிளா செய்யறதுன்றதுக்கு. அடுத்த உயிர் பெருந்திணிவுகள். சொல்லுங்க. பார்ட் 2க்கு இந்த உயிர் பெருந்திணிவு எதிர்பார்க்கிறீங்களா? பெரும்பாலும் உயிர் பெருந்திணிவு வராது. ஆனா சூழல் தொகுதி வரலாம். சூழல் தொகுதி உங்களுக்கு பார்ட் 2க்கு வச்சு விளங்கப்படுத்துவேன். சூழல் தொகுதியை. ஓகே சார். சரிதானே? சூழல் தொகுதியை வச்சு விளங்கப்படுத்துவேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நீர். நீர் உங்களுக்கு பெரும்பாலும் ஆறுகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் உங்களுக்கு வரப்போகுது. இதற்கு இந்த விஷயம் காலநிலை மாற்றம் நீங்க படிக்காமலே சிம்பிளா செய்யலாம். சரிதானே? அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா வானிலை காலநிலை அறிமுக பகுதி, புறவிசை, அகவிசை, அடுத்தது பாறைகள், அடுத்தது புவித்தொகுதி. இவ்வளத்தையும் நாங்க என்ன செய்ய போறோம்னா கூட நீங்க பார்க்கணும். இவ்வளவு அழகுகள் சொல்லியிருக்காரு சிறன்ற மாதிரி. இவ்வளவு அழகுல அதுல எப்படி வருகுது என்ற விஷயத்தை தான் நான் உங்களுக்கு சொல்லித் தர போறேன். சரிதானே? ஓகே. இப்ப விஷயத்துக்குள்ள வருவோம். இதுல யாரும் எதுவும் சந்தேகம் எதுவும் கேட்க போறீங்களா? இந்த சார்ட்ல எதுவும் சந்தேகம் எதுவும் கேட்க போறீங்களா? சார் இயற்கையான அர்த்தம் வந்துகிட்டு இந்த முறை வரும். இந்த முறை உங்களுக்கு செகண்ட் பார்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம் இயற்கை அர்த்தங்களை. ஆனா எம்சிக்யூல பெரும்பாலும் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் குறைவு. சரிதானே? ஓகே சார். இப்ப பேப்பருக்கு வாங்க. விஷயத்தை பார்த்துட்டு உங்களுக்கு ஷார்ட் பாயிண்ட் தான். ஓகே. இப்ப பின்வருவனவற்றுள் 2ஆம் ஒழுங்கு நிலவுருவங்கள் 2னை எடுத்துக்காட்டும் தெரிவு யாது? எங்களுக்கு 1ஆம் வகை நிலவுருவங்களும் எங்களுடைய பகுதிகளில் கேட்டுட்டாங்க.
மூன்றாம் வகை நில உருவங்களும் என்னன்றது கேட்டுட்டாங்க. ஆனால் இன்னும் இரண்டாம் வகை நில உருவங்கள் என்ற வினாப்பகுதிகள் கேட்க இல்லை. அப்ப அதாலதான் நான் உங்களுக்கு இதை இங்க டார்கெட் பண்ணியிருக்கிறேன். சரிதானே? ஓகே. எங்களுக்கு 3 விதமான நில உருவம் இருக்குது. முதலாம் வகை, இரண்டாம் வகை, மூன்றாம் வகை. நான் கேட்கிறாள் மட்டும் கொஞ்சம் பின்னுக்கு தான் போய் பார்க்க வேணும். பின்னுக்கு இருக்கிறாக்கள் தான் போய் கேட்க வேணும். முன்னுக்கு இருக்கிறார்கள் தான் அடிக்கடி கேட்கிறது. நிருஜன் நிருஜன் தம்பி Sir. நிருஜன். ஓகே Sir. தம்பி, இரண்டாம் வகை நில உருவங்கள் எங்களுக்கு எப்படி தோற்றம் பெறுகிறது? இரண்டாம் வகை நில உருவங்கள் எப்படி தோற்றம் பெறுகிறது தெரியுமா நிருஜன்? எங்க தோற்றம் பெறுகிறது? இப்படி கேட்போம். எங்க தோற்றம் பெறுகிறது? இரண்டாம் வகை நில உருவங்கள் எங்க தோற்றம் பெறுகிறது? தெரியும் என்றால் அதை சொல்லுங்க. தெரியும் சார். அஃப்லானா? ஆம் சார். அஃப்லான் எங்க தோற்றம் பெறுகிறது? முதலாம் வகை நில உருவத்துல புறவிசை அகவிசை காரணங்களால இரண்டாம் வகை நில உருவங்கள் தோற்றம் பெறுது. கொஞ்சம் பாத்தியா அஃப்லான் வேலையே? புறவிசைகள் வருமா அஃப்லான் இரண்டாம் வகை நில உருவங்களுக்கு? வராது சார். இல்ல சார், வராது. அகவிசை காரணம். அகவிசையினுடைய செயல்முறைகளால தான் வரும் எங்களுக்கு இரண்டாம் வகை நில உருவங்கள். சரிதானே? சரி, எப்படி என்று சொன்னால் வடிவா பார்த்துக் கொள்ளுங்க. எங்களுக்கு முதலாம் வகை நில உருவங்கள் தான் மெதுவாக இடம்பெறுகின்ற ஒரு செயல்முறை. முதலாம் வகை நில உருவங்கள் எங்களோட புவியில மிக மெதுவாக இடம்பெறுகின்ற செயல்முறைகளாக இருக்குது. 444 MCQ உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி தந்து அதை படிப்பிச்சு அதை விளங்கப்படுத்தி திருப்பியும் தெரியாண்டிங்கண்டா நான் என்னடா தம்பி செய்கிறது? அவலத்துக்கு 444 MCQவையும் முதலாம் தவணைக்குரிய பகுதிகளையும் உங்களுக்கு 200 MCQ புறவிசைகளையும் சரிதானே? அடுத்தது உங்களுக்கு இப்ப அடுத்தது சனத்தொகையில 225 MCQ இந்த உங்களுக்கு மானடப்புவியலும் ஒரு 150 MCQ செய்து முடிக்க கிட்டவா இருக்குது. அதை நான் தந்துருவேன். சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறீங்க சார், இன்னும் தாரமாதி இல்லைன்ற மாதிரி நிறைய பேர் யோசிப்பீங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் பேப்பர்கள் சேர்மாராக்களுக்கு செய்து கொடுக்குறேன். நான் அதால எனக்கு கொஞ்சம் அதுல கொஞ்சம் வேலையா இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இதை செய்யலாம். போயிட்டு அப்படியும் நாளைக்கு நாளைக்குள்ள இன்னைக்கு நைட்டுக்கு நாளைக்குள்ள முடியும் செய்து முடிச்சு போட உங்களுக்கு தந்துருவேன் அதையும். சரிதானே? அப்ப அடுத்தது உங்களுக்கு இது இந்த நகராக்கங்கள் குடியிருப்புகள் தொடர்பான MCQ தர போறேன். அப்ப தந்தத்தை தம்பியாக்கள் தயவு செய்து ஒருக்கா படியுங்கடா. சரிதானே? அப்ப முதலாம் வகை நில உருவங்கள்ல எங்களுக்கு தோற்றம் பெறுகிற நில உருவங்கள் தான் எங்களுக்கு இரண்டாம் வகை நில உருவங்கள். அதாவது இந்த கண்டங்களும் சமுத்திரங்களும் எங்களோட புவியில மிகவும் மெதுவாக இடம்பெறுகின்ற செயல்முறைகள் என்று சொல்லுவோம். இந்த மெதுவாக இடம்பெறுகின்ற செயல்முறைகளின் மேற்பகுதிகளில் தோற்றம் பெறுகிறதா இந்த இரண்டாம் வகை நில உருவங்கள். கண்டங்களை பொறுத்த வரைக்கும் கண்ட மேடைகள், கண்ட சாய்வுகள், தீப்பாறைகள் இல்லையா, இப்படியான பகுதிகள் எங்களுக்கு இரண்டாம் வகை நில உருவங்களாக உருவாகும். சமுத்திரங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா சமுத்திர மத்திய மலைத்தொடர்கள், சமுத்திர வில்லுகள், சமுத்திர முகடுகள் இல்லையா, சமுத்திர மத்திய மலைத்தொடர்கள் இதெல்லாம் சமுத்திர பகுதிகள் உருவாகின்ற இரண்டாம் வகை நில உருவங்களாக இருக்கும். இந்த இரண்டாம் வகை நில உருவங்கள்ல புறவிசை கருவிகள் தாக்கமடைந்து புறவிசை கருவிகள் செல்வாக்கு செலுத்தி எங்களுக்கு தோற்றம் பெறுறது வந்து பாத்தீங்கன்னா மூன்றாம் வகை நில உருவங்களாக இருக்கும். சரியா பிள்ளையர்? ஓகே. இப்ப இங்க இருக்கிறதுல எது எங்களுக்கு இரண்டாம் வகை நில உருவங்களாக இருக்கும்? தீப்பாறைகள், கண்டை சாய்வுகள், சமுத்திரகடிகள். சரி, நோட் பண்ணிக்கொள்ளுங்க. தெரிஞ்சதோ தெரியலையோ, தெரிஞ்சாக்களும் நோட் பண்ணுங்க, தெரியாதாக்களும் நோட் பண்ணுங்க. அப்புறம் இந்த பஸ் ஓடுற மாதிரி இருக்க கூடாது. தெரிஞ்சதோ தெரியதோ நீங்க கட்டாயம் நோட் பண்ணி கொண்டு வாங்க. சரிதானே? எழுதிக்கொள்ளுங்க. புவியின் மேற்பரப்பில் அகவிசை புறவிசை செயல்முறைகளின் காரணமாக நில உருவங்கள் தோற்றம் பெறுகிறது. புவியின் மேற்பரப்பில் அகவிசை புறவிசை செயல்முறைகளின் காரணமாக நில உருவங்கள் தோற்றம் பெறுகிறது. புவியின் மேற்பரப்பில் அகவிசை புறவிசை செயல்முறைகளின் காரணமாக நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றது. நில உருவங்கள் தோற்றம் பெறுகின்றது. இத்தகைய நில உருவங்கள் 3 வகையாக பாகுபடுத்தப்படுகிறது. இத்தகைய நில உருவங்கள் 3 வகைகளாக பாகுபடுத்தப்படுகிறது. ஒன்றுக்குள்ள எழுத வேணுமே. 3 வகைகளாக பாகுபடுத்தப்படுகின்றது. முதலாவது முதலாம் வகை நில உருவம். முதலாம் வகை நில உருவம். அதுக்கு டயஸ் பண்ணி எழுதிக் கொள்ளுங்க. டயஸ் பண்ணி புவியின் மேற்பரப்பில் மிக மெதுவாக இடம்பெறுகின்ற செயல்முறையாக புவியின் மேற்பரப்பில் மிக மெதுவாக இடம்பெறுகின்ற செயல்முறையாக
முதலாம் வகை நிலவுருவங்கள் காணப்படுகின்றது. புவியின் மேற்பரப்பில் மிக மெதுவாக இடம்பெறுகின்ற செயல்முறைகளாக முதலாம் வகை நிலவுருவங்கள் காணப்படுகின்றது. உதாரணம் அந்த யார் ஒரு ஆள் எனக்கு அந்த குரூப்ல போட்டிருந்தீங்க, நீட்டா எழுதிருந்தீங்க. அந்த கலர் பென் எல்லாம் பயன்படுத்தி வடிவ நீட்டா எழுதிருக்கிறீங்க. சின்சியரா படிக்கிறது மாதிரி நீட்டா எழுதிருக்கிறீங்க. வெரி குட். சரிதானே? உதாரணம் கண்டங்கள், சமுத்திரங்கள். கண்டங்கள், சமுத்திரங்கள். கண்டங்கள், சமுத்திரங்கள். அடுத்தது இரண்டாம் வகை நில உருவங்கள் என்று எழுதிக் கொள்ளுங்க. இரண்டாம் வகை நில உருவங்கள். எழுதிக் கொள்ளுங்க. முதலாம் வகை நில உருவங்களின் மீது தோற்றம் பெறுகின்ற நில உருவமே இரண்டாம் வகை நில உருவங்கள் ஆகும். முதலாம் வகை நில உருவங்களின் மீது தோற்றம் பெறுகின்ற நில உருவமே இரண்டாம் வகை நில உருவங்கள் ஆகும். முதலாம் வகை நில உருவங்களின் மீது தோற்றம் பெறுகின்ற நில உருவங்களே இரண்டாம் வகை நில உருவங்கள் ஆகும். இப்ப இப்படி எழுதிருப்பீங்களா? இங்க பாருங்க. இப்படி ரெண்டாவது போட்டு இப்படி போட்டுட்டு இரண்டாம் வகை நில உருவங்களுக்கு டயஸ் பண்ணி எழுதிருப்பீங்க. இப்படி எழுதிருப்பீங்க இல்லையா? இப்படி எழுதிருப்பீங்க. இப்ப இதுக்கு கீழே இந்த ரெண்டுக்கு கீழே உரோமிலக்கம் ஒன்றண்டு போட்டுட்டு கண்டம் ஒன்று போடுவீங்க. கண்டங்கள்ல தோற்றம் பெறுகின்ற இரண்டாம் வகை நில உருவங்கள் என்னன்றதான் சரிதானே? கண்டம் என்று போட்டுட்டு கண்டத்துல என்னென்ன இரண்டாம் வகை நில உருவங்கள் தோற்றம் பெறுதுன்னு தாரன். பிறகு கண்டம் வந்து இரண்டாம் வகை நில உருவம் கண்ட சரிதானே? எழுதிக் கொள்ளுங்க. கண்டங்களை தோற்றம் பெறுகிற நில உருவங்களை கண்ட சாய்வுகள், கண் மேடைகள் எழுதிக் கொள்ளுங்க. கண்ட சாய்வுகள், கண்ட மேடைகள், கண்ட சாய்வுகள், கண்ட மேடைகள், கண்ட பரிசைகள், கண்ட மேடைகள், கண்ட சாய்வுகள், கண்ட பரிசைகள், தீப்பாறைகள், மடிப்பு மலைகள். 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 இரண்டாவது போட்டுக்கொள்ளுங்க சமுத்திரம். இரண்டாவது போட்டுக்கொள்ளுங்க சமுத்திரம். சமுத்திரம். சமுத்திர அகழிகள், அதுக்கு டயஸ் பண்ணி எடுக்கணும். சமுத்திர அகழிகள், சமுத்திர அகழிகள், சமுத்திர வில்லுகள், சமுத்திர வில்லுகள். வில்லண்டா என்ன பிள்ளைகள்? வில்லண்டா என்ன? விஜய் படம் நடிச்சது வில்லு எனப்படும். வில்லண்டா என்ன பிள்ளைகள்? நுல்ஃபா சொல்லுங்க. அப்ப வில்லண்டா என்னன்றது? நுல்ஃபா வில்லு வேண்டா என்ன? கார்னிலா சொல்லுங்க. அப்ப வில்லண்டா என்னன்றது? வில்லு. எல்லாரும் பேசாம இருக்கிறீங்க. கதைக்கிற விளங்குதா பிள்ளைகள்? அந்த கீமா சொல்லுங்க. அப்ப வில்லண்டா என்னன்றது? சார் அந்த அந்த பரிசை நில மாதிரியா சார்? இல்ல, இல்ல, முழுத்து இல்ல, நிலங்கள் அப்படி இல்ல. தமிழ்நாட்டுல வந்துகிட்டு நிலவுருவம் வந்துகிட்டு வில் போன்ற அமைப்புல வந்துகிட்டு தோட்டம் பெறுறதா சார்? நீரினுள் என்னண்டு? சமுத்திரத்தாடும் இல்ல, இல்ல, இல்ல. வில் வளைவுகள். நீரினுள் புதைந்து காணப்படுகின்ற நிலப்பகுதிதான் வில்லு. நீரினுள் புதைந்து காணப்படுகின்ற நிலப்பகுதிதான் வில்லு. சரிதானே? ஓகே. சூழ தொகுதியில சொல்லி தந்தனா சரிதானே? சமுத்திரங்கள் என்று கொடுத்த சமுத்திர வில்லுகள். அந்த கொக்கெல்லாம் போய் நிற்கும் பிள்ளை. கொக்கு நாரையெல்லாம் போய் நிற்கும் வில்லுல மீன் பிடிக்கிறதுக்கு அந்த சமுத்திர பகுதிக்குள்ள. சரிதானே? சமுத்திர வில்லுகள், சமுத்திர அகழிகள், சமுத்திர மலைத்தொடர்கள், சமுத்திர மலைத்தொடர்கள், சமுத்திர மலைத்தொடர்கள், சமுத்திர முகடுகள். முகடுகள் என்றது கொஞ்சம் உயர்வான பகுதியாக இருக்கிறதா முகடு என்றது. சமுத்திர முகடுகள். சமுத்திர முகடுகள்.
சார் சதுப்பு நிலமும் வில்லும் வித்தியாசமாக்குமா? சதுப்பு நிலம் வேற. சதுப்பு நிலம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா இந்த நீர்களால வந்து இரு மரங்களையும் உருவாக்கப்படுற அந்த சதுப்பு நிலம். கொஞ்சம் அது வந்து அந்த நீரால கொஞ்சம் புதைஞ்சமா இருக்கும். அடுத்தது 3ஆம் வகை நில உருவங்கள். எழுதிக் கொள்ளுங்க 3ஆம் வகை நில உருவங்கள். மூன்றாம் வகை நில உருவங்கள். எழுதிக் கொள்ளுங்க 3ஆம் வகை நில உருவங்களுக்கு 2ஆம் வகை நில உருவங்களின் மீது புறவிசை கருவிகளின் மூலம் 2ஆம் வகை நில உருவங்களின் மீது புறவிசை கருவிகளின் மூலம் தோற்றுவிக்கப்படும் நில உருவங்கள் 3ஆம் வகை நில உருவங்கள் எனப்படுகிறது. சரி திரும்ப கொஞ்சம் சொல்லுங்க. 2ஆம் வகை நில உருவங்களின் மீது புறவிசை கருவிகளினால் தோற்றம் பெறும் நில உருவங்கள் 3ஆம் வகை நில உருவங்கள் எனப்படுகின்றது. உதாரணம் பி வடிவ பள்ளத்தாக்கு, ஜி வடிவ பள்ளத்தாக்கு, நீர்வீழ்ச்சி, பானைக்குடி. உங்களுக்கு தெரியும் புறவிசை கருவிகளால் உருவாக்கப்படுற எல்லாமே வரும். உதாரணத்துக்கு சும்மா எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா பிள்ளைகள்? ஓகே சார். ஓகே சார். ஓ சார். ஓகே பிள்ளைகள், ஓகே. அடுத்த விஷயத்தை வந்து நாங்க நாளைக்கு மார்னிங் கிளாஸ்கள்ல மற்ற விஷயங்களை பார்த்து கொண்டு போவோமே. சார் சொல்லுங்க, சார் அந்த புறவிசையில ஒரு டவுட் ஒன்று இது கேட்கவா? கேளுங்க. சார் இந்த ஆற்று பள்ளத்தாக்குல அரித்தலை பாதிக்கிற காரணியில அமுக்க இறங்கல்கள்னா என்ன? அமுக்க இறங் இப்ப இதான் பிள்ளைகள் ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு டியூட்ல ஒவ்வொரு விதங்களை பயன்படுத்துவாங்க. அமுக்க இறங்கல்கள் சொல்லி பாத்தீங்கன்னா அந்த பள்ள பகுதிகள். இப்ப எங்களை தெரிய வேணும் நீரால வந்து பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த பாறைப்படைகள், வெடிப்புகள், மூட்டுகள், பிளவுகள் இருக்கிறதால அது அமுக்கத்துக்குட்பட்டு உடைபடைந்து ஒரு பிளவு மாதிரி இருக்கும். அதைத்தான் நாங்க அமுக்க இறங்குகள் சொல்லி சொல்லுவோம். ஓகே சரியா சார். பிள்ளை? ஆ ஓகே 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 பிள்ளை, ஓகே. குட் நைட்.